ஹே அம்மா நம்ம பாப்பா வளர்றாங்க. அதனால அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணணும்னு நம்மளுக்கு தோணும். அந்த எக்ஸைட்மெண்ட்ல சில ஃபுட் ஐட்டம்ஸ் குடுத்துட்டு, இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம நெனச்சிருப்போம். ஆனா சில விஷயங்கள் பாப்பாவுக்கு அவ்ளோ டேஞ்சரஸ்ன்னு தெரியாம போயிடும். அதனால இன்னைக்கு நம்ம வீடியோல பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாத 5 முக்கியமான ஃபுட்ஸ பத்தி பேச போறோம். நம்பர் 1 தேன். அதாவது ஹனி. அம்மா பாப்பா சின்னதா இருக்கும்போது தேன் கொடுக்காதீங்க. பல பேர் இது இம்யூனிட்டிக்கு நல்லதுன்னு நெனச்சு கொடுப்பாங்க. ஆனா 1 வயசுக்கு கீழ இருக்கும் பேபீஸ்க்கு பொட்டாலிசம் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கு. அது லைஃப் த்ரெட்னிங் ஆக போயிடும். ஸோ தேன் கொடுக்காதீங்க. செகண்டு உப்பு அண்ட் சர்க்கரை. அதாவது சால்ட் அண்ட் சுகர். சுவை இல்லாம பாப்பா சாப்பிடுவாங்களான்னு நம்மளுக்கு தோணும். ஆனா ரிமெம்பர் அம்மா, பாப்பாவின் கிட்னிஸ் இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல. அதனால சால்ட் அண்ட் சுகர் குடுத்தா அவங்க கிட்னிக்கு லோட் ஆகிடும். அவங்களுக்கு நேச்சுரல் டேஸ்ட்டே போதும் அம்மா. அதனால அவங்க ஃபுட்ல சால்ட் அண்ட் சுகர் ஆட் பண்ணாதீங்க. தேர்டு நட்ஸு, பாப்கார்ன், கிரேப்ஸ் இதெல்லாம் ஹோல் ஃபார்ம்ல குடுக்காதீங்க. இந்த மாதிரி ஃபுட்ஸ் சோக்கிங் ரிஸ்க்க கொடுக்கும். பாப்பா இன்னும் ப்ராப்பர்லி சீவ் பண்ண முடியாது. அதனால முழுக்க குடுக்காதீங்க. லேட்டர் ஸ்டேஜ்ல ஃபைனா பவுடர் அல்லது பேஸ்ட் மாதிரி குடுக்கலாம். நம்பர் 4 பசுப்பால். அதாவது கவுஸ் மில்க். பல பேர் ஃபார்முலா இல்லைன்னா கவுஸ் மில்க் கொடுக்கலான்னு நினைப்பாங்க. ஆனா 1 வயசுக்கு முன் பசுப்பால் கூட கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அது டைஜஷனுக்கும் ஹார்ட் ஆகும். அனிமியா கூட வர வாய்ப்பு இருக்கு. நம்பர் 5 ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ். நிறைய பேர் ஒரு பைட் தானே பாப்பாக்கு நம்ம சாக்லேட் கொடுக்கலான்னு நினைப்போம். ஆனால் சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, பேக்கரி ஃபுட்ஸ் இதெல்லாம் சுகர் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைந்தது. அது டைஜஷன், டீத், ஸ்லீப் எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ அம்மா நம்ம பாப்பாக்கு எல்லா ஃபுட்ஸுமே ஸ்லோவா, சேஃபா இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அவங்களுக்கு சில ஃபுட்ஸ் பிடிக்கும்னு நம்ம மனசுக்கு சந்தோஷம் தரும். ஆனாலும் அவங்களோட ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா நம்மளுக்கு இருக்கணும். ஸோ நான் சொன்ன ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்க பேபிஸ்க்கு அவாய்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஒரு ஸ்மார்ட் அம்மாவா இருங்க.